மேடையில் இருக்கிற பெரியர்கள் அத்தனை பேருக்கும் வணக்கம். பத்திரிகையாளரான என்னுடைய இனி வணக்கம். இந்த படக்குழுவினரை பாராட்ட எங்கிருந்து ஊர்ல இருந்து கிளம்பி இவ்வளவு பேருக்கு கை தட்டி விசில் அடிச்சு கொண்டாடுறீங்க. உங்களுக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். ரொம்ப பாசிட்டிவா போயிட்டு இருக்கு ஃபங்க்ஷன். பயங்கரம் பாசிட்டிவா போயிட்டு இருக்கு. சுபாஷ் அண்ணன் மட்டும்தான் கொஞ்சம் அப்படி தழுன்னு பேசிட்டாரு. மற்றபடி படத்தோட வெற்றி வந்து இங்கே முடிவாக்கப்பட்டது. படம் எப்படி போக போகுது அப்படின்னு கொண்டாட தான் போறீங்க, பார்க்க தான் போறோம். சுபாஷ் அண்ணன் கவலைப்பட வேணாம். இது வந்து இப்படி எல்லாம் தாண்டி பிரச்சனை எல்லாம் சந்திச்சு வந்த படம் தான் மறுமலர்ச்சி. உங்களுக்கு தெரியும் அது வந்து எப்படி அது வந்து யானை மேல அம்பாரி வச்சு குருவன் எப்படி படத்தை கொண்டு போய் தியேட்டர் விட்டாருன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ அடுத்து திரௌபதி நான் சந்திக்கிற பிரச்சனை நான் தனியா சந்திச்சேன். நீங்களாவது இவ்வளவு பேர் உங்களுக்கு கோபியண்ணன் கூட இருந்தாரு, மாரியப்பண்ண கூட இருந்தாரு, நிறைய பேர் இருந்தாரு. நான் தனியால திரௌபதி வந்து சென்சார்ல அவ்வளவு போராடி அந்த ட்ரெயிலர் ரிலீஸ் பண்ற அன்னைக்கு வரைக்கும் அந்த க்ரௌட் ஃபண்டிங்ல அந்த படத்தை கொண்டு வரதுக்கு நான் பட்ட கஷ்டம் அது ஒரு புக்கா எழுதுன கூட பத்தாது, அவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கேன். பட் அதுக்கப்புறம் இவங்க கொடுத்த ரிசல்ட் இருக்குல்ல, அது வேற மாதிரியான ஒரு ரிசல்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு திரௌபதி மறுமலர்ச்சிக்கு அப்புறம் வட தமிழ்நாட்டுல இருந்து ஒரு பெரிய ஹிட்டாக போற படம் காடு வெட்டி. ஸோ நீங்க வந்து அதை அப்படி ஈஸியாலாம் போய் அதை அனுபவிச்சிட முடியாது, ஈஸியா போய் அந்த வெற்றியை அடைஞ்சிட முடியாது. இது இங்கே தழுதழ வேண்டிய அவசியம் இல்லை. இது ஆரம்பம் தான். இப்பதான் ஸ்டார்ட் பண்ணிருக்கீங்க ஆடியோ லான்ச்சிங் வந்து. இதுக்கப்புறம் தான் ட்ரெய்லர் வெளியே போக போகுது. இது சென்சார் பண்ண ட்ரெய்லர், இது வராது. யூடியூப்ல கண்டிப்பா வேற ட்ரெய்லர் வச்சிருப்பாங்க. சாதாரண ஆளுங்க இல்லை இவனுக்கு பின்னாடி இருக்கவங்க. நான் அப்படிதான் நம்புறேன். ஸோ யூடியூபுக்கு வேற ஒரு ட்ரெய்லர் வரும், சென்சார் இல்லாத ஒரு ட்ரெய்லர் வரும். ஏன்னா சென்சார்ல கொடுத்த கட்டு அதெல்லாம் எப்படி உங்களுக்கு காட்டுவாங்க. அது 11:52 இன்னொரு 7 நிமிஷம் கண்டி புது ட்ரெய்லர் தானே சொன்னல. எதுக்கு அதெல்லாம் மறைச்சு வச்சுட்டு ஒழிச்சு வச்சுட்டு சென்சார் தானே கட் பண்ணாங்க, ட்ரெய்லர்ல காட்டிடலான்னு எல்லாத்தையும் காட்டியிருப்பாங்க. ஸோ 11:52 அதெல்லாம் பாருங்க. அதுக்கப்புறம் வரப்போற பிரச்சனையை நீங்க எப்படி ஃபேஸ் பண்ண போறீங்கன்றத பொறுத்துதான் இது எவ்வளவு பெரிய வெற்றி படமா மாறப்போகுது. அதை நம்பி தானே தைரியமா பேப்பர்ல கதை எழுதுறது. வேற யாரை நம்பி எழுதுறது? எங்களை கூப்பிட்டு சினிமா ஃபங்க்ஷன்ல அவார்டை கொடுக்க போறாங்க, ஃபங்க்ஷனு கூட போட மாட்டாங்க எங்களெல்லாம். ஆனா நீங்க கொண்டாடுவீங்கன்னு எங்களுக்கு தெரியும். அப்படிதான் நான் இவ்வளவு தூரம் வந்து நின்றுட்டு இருக்கேன். இவ்வளவு வரவேற்பு, ஒரு படம் ரிலீஸ் ஆகிறப்போ அவ்வளவு பெரிய ஓப்பனிங். ஸோ சினிமாக்குள்ள கண்டிப்பா கொண்டாட மாட்டாங்க. நான் சோலைக்கும் சொல்லிடுறேன், இந்த படத்தோட ப்ரொடியூஸ் பண்ண கூட சொல்லிடுறேன். பட் மக்களோட கொண்டாட்டம் வேற மாதிரி இருக்கும். அண்ணன் சொன்ன மாதிரி ஒரு பெரிய ஹீரோக்கு என்ன ஓப்பனிங் இருக்குமோ அந்த ஓப்பனிங் இந்த படத்துக்கு இருக்கும். இது ஒரு மினிமம் கேரண்டி படம். டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்க்கு நான் இந்த ஸ்டேஜ்ல சொல்லிடுறேன், இது ஒரு மினிமம் கேரண்டி படம். தைரியமா வாங்கி தியேட்டர்ல போடுங்க. இன்னைக்கு இருக்கிற இந்த சினிமால இருக்க வறட்சி இந்த படம் கண்டிப்பா தீர்த்து வைக்கும். ரொம்ப பாசிட்டிவா இருக்கு. நான் எல்லாமே பேசிட்டாரு பேரரசு சார், புட்டு வச்சிட்டாரு படத்தோட கதையை. அவருக்கு தெரியும், அவ்வளவு நாலேஜ் இருக்கிற ஒரு டைரக்டர் பிரிச்சு சொல்லிட்டாரு. பெண்களுக்கு கண்டிப்பா இது ஒரு விழிப்புணர்வு படம். ஏன்னா காடு வெட்டின்னு பேர் வச்சுட்டு வேற என்னென்ன சொல்ல முடியும்? காடு வெட்டின்னு பேர் வச்சுட்டு சோழ ஏதாவது தப்பா சொன்னாருன்னா என்ன ஆவாரு சோழ? சோ இங்க இருந்து இதை ஃபாலோ பண்ணி வரவங்க எல்லாருமே நிச்சயமா பெண்களுக்கு பாதுகாப்புக்கு விழிப்புணர்வு படமும் பெண்களுக்கு நல்ல விஷயங்கள் சொல்ற படமா தான் எடுப்பாங்க. அதுக்கு நான் உத்தரவாதம். ஏன்னா அப்படிதான் எங்களுக்கு காடு வெட்டி கூறியவன் அப்படிதான் சொல்லிட்டு போயிருக்காரு, சும்மா சொல்லிட்டு போல. தமிழ்நாட்டுல முதல்ல இந்த மாதிரி தப்பான காதல், ஜாதி பார்த்து காதல் பண்றது, பணக்கார பெண்களை பார்த்து காதல் பண்றதுங்களை முதல்ல எதிர்த்தவர் அவரு தான். ஸோ அவரோட பேரை தலைப்பா வச்சுட்டு வேற என்ன சொல்ல முடியும்? நிச்சயமா இந்த படம் ஒரு பெரிய விழிப்புணர்வு படமா இருக்கும். என் படத்தை எந்தெந்த பெற்றோர்கள்லாம் போய் தியேட்டர்ல பார்ப்பீங்களோ நம்பி இந்த படத்தையும் போய் தியேட்டர்ல பாருங்க, நான் உத்தரவாதமா சொல்றேன். நிச்சயமா உங்களுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வும் ஒரு புது செய்தியும் இந்த படத்துல வரும். சாதிக்கோட சாங்ஸ் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கு. நான் முன்னாடியே கேட்டிருக்கேன், ஹெட்செட்லயே கேட்டிருக்கேன். இப்ப தியேட்டர்ல தான் கேட்கிறோம். ஹெட்செட் போட்டு சாங்ஸ் கேட்டிருக்கேன். அப்பயே சொன்னேன், இதுல 2 பாட்டு ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கும் ஸ்கிரீன்ல பாக்குறப்ப. நான் எதிர்பார்க்கறேன் அதை பார்க்கலான்ட்டு. ட்ரெய்லர் எப்படி இருந்தது? மியூசிக் ஒரு பெரிய சர்ப்ரைஸ் எலிமெண்ட் வேற உடைச்சிட்டாரு அண்ணன். பேக்ரவுண்ட்ல வந்து குருன்னு வரப்போகுதுன்னு, தியேட்டர் என்ன கேட்டியா போகுதுன்னு. நான் சூப்பர்ண்ணா, அதெல்லாம் பெரிய ஐடியா, ரொம்ப சூப்பர் ஐடியா. அது சாதாரணமா வராது. கரெக்டா இருக்கீங்க நீங்களும், சோனியா சார் கூட ரொம்ப சந்தோஷம்.
அது தியேட்டர்ல பாருங்க. நான் அதுக்கப்புறம் அது ரிங்டோன் இன்னைக்கு வரைக்கும் திரௌபதி ரிங்டோன் தானே வச்சு சுத்திட்டு இருக்காங்க. நான் ருத்ரதாண்டவம் பண்ணிட்டேன். நான் வந்து பகாசுரன் பண்ணிட்டேன். ருத்ரதாண்டவம் ரிங்டோன் பக்தியா இருக்கவங்க வச்சுப்பாங்க. உணர்வா இருக்கவங்க எல்லாரும் திரௌபதி ரிங்டோன் தான். இப்பவும் எவ்வளவு பேர்கிட்ட இருக்குன்னு நீ போன் அடிச்சாதான் தெரியும். எல்லாம் சைலன்ஸ் போட்டு வச்சிருப்பாங்க. அப்படி கொண்டாடுற மக்கள். ஸோ வட தமிழ்நாட்டுல இருந்து அடுத்து வர ஒரு மிகப்பெரிய இயக்குனர் சோலை ஆறுமுகம். ஸோ பல கஷ்டப்பட்டிருக்காங்க. கேமராமேனோட ஒர்க் ரொம்ப ரொம்ப பாராட்ட வேண்டிய ஒர்க். இந்த மாதிரி ஒரு படத்துக்கு ஒரு பக்கா கமர்ஷியல் வேல்யூ வந்து கேமராமேன் கொடுத்துருக்காரு. கண்டிப்பா சோலை கிட்ட அந்த கமர்ஷியல் வேல்யூ இருந்திருக்காது. கேமராமேன் உருவாக்குனது தான் அந்த கமர்ஷியல் வேல்யூ நல்லா தெரியுது. ஏன்னா யதார்த்தவாதி சோலையோட எழுத்துக்கள்ல சோலையோட பேச்சுல வந்து யதார்த்தம் தான் அதிகமா இருக்கும். பட் ட்ரெய்லர் பாக்குறப்ப ஒரு முத்தையா சார் படம் பார்த்த மாதிரி இருக்கு. ஒரு கமர்ஷியல் வேல்யூ அப்படி இருக்கு அதுல. ஸோ அதை வந்து கேமராமேன் கொடுத்துருக்காரு. ஒரு பெரிய சப்போர்ட் அது. அப்படி ஸ்ரீகாந்த் சார் தேவாஸோட மியூசிக் அதுல சேர்றப்ப அதோட கமர்ஷியல் வேல்யூ வந்து இன்னும் ஹை போகுது. ட்ரெய்லர் பாக்குறப்பவே நமக்கு வந்து கூஸ் பம்ப் மூமெண்ட் வருது. ஸோ தியேட்டர்ல கண்ணன் மாஸ்டரோட ஸ்டண்ட் நான் ஷூட்டிங் ஸ்பாட்ல போய் பார்த்தா அதை பெரிய ட்ரீட் இருக்கு உங்களுக்கு. எனக்கு இவ்வளவு கமர்ஷியல் வேல்யூ படம் பண்ண தெரியாது. ஏன்னா என் கேமராமேன் எனக்கு மேலே யதார்த்தவாதி. நானாவது ஒரு சீன் டே கொஞ்சம் கமர்ஷியல் போலான்டானா அவன் கையை பிடிச்சி இழுத்துருவான். தப்பு பண்ற இன்னும் எவ்வளவு லைவா போட்டு போலான்றான். ஸோ இப்படி இதே ஃபாலோ பண்ணா உங்களுக்கு போர் அடிச்சிடும். ஸோ இங்க இருந்து ஒரு மாதிரி சோல ஒரு புது படம் காட்ட போறாரு. ஒரு 2 பேர் 2 எக்ஸ்ட்ரீம்ல இருந்து இன்னும் தொடர்ந்து படங்கள் பண்ணுவோம். ரொம்ப சந்தோஷம். என்னோட அப்டேட்டும் சீக்கிரம் சொல்றேன் கேட்கதான். நீங்க எனக்கு வந்து ஒரு பெரிய தயாரிப்பு நிறுவனம் பெரிய ஹீரோ கூட அவங்க கூட ஒர்க் பண்ணணும்னு நினைச்சதால இவ்வளவு டிலே. அது தப்பு தான் போல. நான் திரௌபதி 2 பண்ண போறேன் சீக்கிரமா நான் முடிவு பண்ணிட்டு எப்ப பண்றேன்றது அறிவிப்பு சொல்றேன். அதுக்கு முன்னாடி காட்டுவெட்டியை கொண்டாடி முடிங்க. அடுத்த அறிவிப்பு சீக்கிரம் வரும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். இந்த படத்துல ஒர்க் பண்ணவங்க அத்தனை பேரும் ஜெயிக்க போறீங்க. ஆர்கே சுரேஷ் என்ன சினிமாவில் ஒரு பெரிய சம்பவம் பண்ண போறாரு. சொன்ன மாதிரி அடுத்து நெப்போலியன் சார் ஒரு வீரமான ஹீரோ, ஒரு கிராமத்து ஹீரோ வேணும்னா ஆர்கே சுரேஷ் சார் தேடி போய் நம்ம கதை சொல்லலாம். என்கிட்ட சண்டை போட்டு இருக்காரு. டே மீசன்னு ஒரு டைட்டில்ல கதை வச்சிருக்கேன்டா, எப்படா டைரக்ட் பண்ண போறேன்னு சண்டை போட்டுன்னு இருக்காரு. ரிச்சர்ட் சார் ஒரு படம் பண்ணேன். அது கடைசி 3 படம் பண்ணனாரு வாக்குறுதி வந்து அதை முடிச்சுட்டு வந்து கண்டிப்பா நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி நீங்க பிஸி ஆயிடுவீங்க. காடு வீட்டுக்கு அப்புறம் தெரியுது. ஏன்னா கமர்ஷியல் வேல்யூ அவ்வளவு பீக்ல இருக்கு. மாசா இருக்கீங்க ஸ்கிரீன்ல பாக்க. உங்களை வில்லனா இருக்கிறப்பவே எனக்கு பாம்பேல இருந்து 2 பொண்ணுங்க போன் பண்ணி உங்க நம்பர் கேட்டாங்க. ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் எனக்கு பாம்பேல ஒரு ஃப்ரெண்ட் இருக்காங்க. அவங்க பெரிய ஃபேன். உங்களுக்கு என்கிட்ட நம்பர் கேட்டு பயங்கரம் தொல்லாது. ஹீரோ ஆனதுக்கு அப்புறம் என்ன நல்லா நடக்கும் போதும் தெரியல. ஸோ பிஸி ஆயிடுவீங்க. எங்களெல்லாம் மறந்துடாதீங்க. ஸோ பல தயாரிப்பாளர்கள் இந்த படத்துக்கு இது ஒரு வெளியே தெரியாத ஒரு கூட்டு முயற்சி திரைப்படம். ஏன்னா நான் ரொம்ப 500, 100, 200 வாங்கி திரௌபதி பண்ணதால நான் வெளிப்படையாக அதை கூட்டு முயற்சின்னு சொன்னேன். இந்த படத்துல ஒரு ரொம்ப பெரிய அமௌண்ட்டா ஷேர் பண்ணி 10 lakhsக்கு மேல ஷேர் பண்ணி பல தயாரிப்பாளர்கள் இணைஞ்சி செஞ்ச படம் வந்து இந்த காடு வெட்டி. அவ்வளவு பேருக்குமே நிறைய சோதனைகள் மன உளைச்சல். ஏன்னா ஒரு 4 வருஷம் ஒரு பெரிய அமௌண்ட் முடங்கி இருக்கிறது சின்ன விஷயம் இல்லை. படம் ரிலீஸ் முன்னாடி இந்த படம் சேட்டலைட் ஓடிடி கண்டிப்பா வாங்க மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி சம்பவம் தான் பண்ணியிருக்கிறது. ஆனா ரிலீஸ்க்கு அப்புறம் இதுக்கான டிமாண்ட் 2 மடங்கா தான் இருக்கும். ஸோ வெயிட் பண்ணி எல்லாரும் சேர்ந்து செலிப்ரேட் பண்ணுங்க. எதுவும் அவசரப்படாதீங்க. வெயிட் பண்ணீங்கன்னா ஒரு பெரிய சக்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உங்களை நம்பிதான் நானும் சொல்லிட்டு போய் தைரியமா உட்கார்றேன். படத்தை ஹிட் ஆக வேண்டியது உங்க பொறுப்பு. வாழ்த்துக்கள்.